Hello students, 11th standard mathematics public exam-காக நாம கொடுத்திருந்த அந்த வீடியோவில் என்ன ஷெட்யூல் கொடுத்தோமோ அதுபடி நீங்கள் அதாவது 23/2025 இருந்து அந்த ஆஃப்டர்நூன் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் ப்ரிப்ரேஷனை. இன்றைக்கி 21/3/2025 ஃபோர்நூன் வரைக்கும் நம்ம 4 சாப்டர் பார்க்க சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். Chapter 2, Chapter 5, Chapter 7 and Chapter 8. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது முதல்ல எந்த ஒரு வீடியோனாலும் முதல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். ஏன்னா நான் இதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறத விட நான் சொல்லக்கூடிய மேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு என்ன சாப்டர் 2 வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. சாப்டர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். அதாவது சாப்டருடைய கண்டென்ட் வந்து குறைவாக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அதே நேரத்தில் இதில் வந்து ஒரு 2 மார்க்கு அல்லது 3 மார்க்கு கட்டாயம் ஒரு 5 மார்க் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5th சாப்டரில் நம்ம பைனாமியல் தியரம், சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்லேயும் ஒரு 5 மார்க்கு, அதே போல் ஒரு 3 அல்லது 2 மார்க் கேட்பாங்க. சாப்டர் 7 வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஷின் ஷுவராக இருக்கும். அதே போல் ஒரு 3 மார்க்கோ அல்லது 2 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாப்டர் 8ல் 2 மார்க்கு, 3 மார்க், 5 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த சாப்டர் 2 வந்து நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ லாஸ்ட்டு 2024 கொஷின் பேப்பர் எடுத்து March 24 கொஷின் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து சாப்டர் 2 வந்து 2 5 மார்க் கேட்டுருந்துருப்பாங்க. ஸோ அப்போ கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது, கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா நம்ம அதை தான் முதல்ல பார்க்கணும். சரியா? அந்த மோட்டிவ் தான் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இப்போ நீங்கள் இந்த ஒரு நாள் ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த 4 சாப்டரில் ஷூராக 4 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி குறைஞ்சது 2 மார்க்கு 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் தான் நம்ம இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 4 சாப்டருக்கான அப்ஜெக்டிவ் டைப், புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்பையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நான் இங்கே கொடுத்துக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் 60 கொஷின் கொடுத்துருக்குறேன். இந்த 60 கொஷினையும் நீங்கள் முதல்ல இதுக்கான இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு நேரத்தில் வந்துடும். கரெக்டாக டெய்லி 1 o'clock உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கட்டாயம் அந்த நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டாலும் சரி, இல்லை அப்படியே டவுன்லோட் காப்பி வச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆன்சர் வந்து நீங்களே வெரிஃபை பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக் என்ன, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுன்றது உங்களுக்கு மறுபடியும் திருப்பி ஆன்சர் வச்சு வெரிஃபை பண்ணும்போது கிளியர் ஆகிடும், அது மறக்காது. சரி, அதனால் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் கட்டாயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதுதான் நல்லது. புக் பேக்லேருந்து நமக்கு மொத்தம் 16 கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 16 மார்க்ஸை லாஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக மீதி இருக்கக்கூடிய கொஷின் இந்த 4 சாப்டரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஒரு டைமு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் புதுசாக அப்ஜெக்டிவ் டைப் புக் கான்செப்ட் பேஸ்டாகவும் ஃபார்முலா பேஸ்டாகவும் கொடுக்குற அப்ஜெக்டிவ் டைப்பையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நல்ல அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் எந்த காரணம் ஒன்றும் மார்க் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நல்லபடியாக மார்க் வாங்கிறதுக்கு இந்த டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.